நைட்டினா என்ன தெரியுமா? நைட்டி சாதாரண ட்ரெஸ் கிடையாதுங்க. நைட்டி நம்மளோட தேச உடை. இந்த நாட்டுடைய பெண்கள் அனைவரும் பெரும்பான்மையாக உடைக்கக்கூடியது இந்த நைட்டிங்க. நம்ம அஜய் டிவியையும் அதுல வர ஷோவையும் கலாய்க்கணும்னு வந்துட்டா நம்ம கோபி சுதாகரை கையிலே பிடிக்க முடியாது மக்களே. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போயிருச்சு. அதாவது மக்களே, ரீசெண்டா அஜய் டிவி பிக் பாஸுக்கு ஆள் எடுக்கிறேங்கிற பேர்ல பிக் பாஸ் காமன் மேன்னு ஒரு ஷோவை நடத்திட்டு வரான். அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜட்ஜஸ் அப்படித்தாவு இப்படித்தாவு அதை பண்ணு இதை பண்ணு அப்போதான் உன்னை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இதுக்கு நம்ம பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் அவன் பொருளை எடுத்து அவனே போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. சொல்லுங்க சார், குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு? குவாலிஃபிகேஷன் சார், நான் வந்து யூனிவர்சிட்டியில 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு சின்னதா ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட அந்த SpaceX இருக்குல்ல சார், அதோட இப்போ அப்கமிங் அந்த மார்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சீஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு now I'm here சார். அப்படியா? நான் அப்படியா பெரிய இந்த ஷோ வச்சு நடத்திக்கிறீங்க, இதுக்கு குவாலிஃபிகேஷன் வேண்டி கிடக்கு. என்னடா பெரிய குவாலிஃபிகேஷன்? பித்தலாட்டம், முள்ளமாரித்தனம், அயக்கித்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு டேர்ம் வச்சு இதனோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னடா கேம் இல்ல. அப்படி இதுக்கு என்ன பெரிய குவாலிஃபிகேஷன் வேண்டி கிடக்கு? அதுக்கு அது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அப்படியே திருப்பி பாருங்க ரெண்டு பேரும். குவாலிஃபிகேஷன் ஓ பாக்கவே சரிங்களா? குவாலிஃபிகேஷன் மார்க் இவரே டாக் பேக்ல சொல்றான் பாத்தியா, அவனுக்கு 2 செருப்படி விழுன்னு சொல்லுவீங்க. சரி சார் போங்க போங்க. என்னடா நீ ஒழுங்கா ஷோ நடத்துறீங்களா? ஒழுங்கா ஷோ நடத்துற ஃபார்மட் ஆடாது கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்ணிக்கிட்டு இது பேர் ஷோ வேற இஞ்சுரும் பாத்துக்க. அதுலயும் நைட்டியை போட்டுட்டு பிக் பாஸ் வந்த இந்த நைட்டி ஆண்டியோட ரோல் டாப் நாச் மக்களே. இது என்னங்க மரியாதை இல்லாம என்னங்க வம்பு கேட்கணும்னே பேசுறீங்க? இந்தியா படிக்கும் போது நீங்க நைட்டியோட தான் காலேஜ் போனீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரிங்களா? ஏங்க நைட்டினா என்ன தெரியுமா? நைட்டி சாதாரண ட்ரெஸ் கிடையாதுங்க. நைட்டி நம்மளோட தேச உடை. இந்த நாட்டுடைய பெண்கள் அனைவரும் பெரும்பான்மையாக உடைக்கக்கூடியது இந்த நைட்டிங்க. நைட்டிய பத்தியே தப்பா பேசுறீங்களா? சொல்லல. இங்க வந்து இங்க பாருங்க, தெருவுல உத்தேசமா ஒரு 5 பேரை சுட்டி காட்டுங்க. அதுல 7 பேர் நைட்டி போட்டுருப்பாங்க பெண்கள். என்னங்க 5 பேரை சுட்டி காட்டலாம், எப்படி 7 பேர் போடுவாங்க? அது ஒரு பொதுப்படையா சொல்றதுக்காக சொன்னேன். நைட்டி வந்து நம்மளுடைய தேசிய உடை. அத பத்தி தப்பா பேசாதீங்க. தேசிய உடை எல்லாம் சொல்லாதீங்க. அது வீட்ல போடுறது. நைட்டி போடாத ஆள் யார் இருக்கா சொல்லுங்க. சரி, அத விடுங்க. பெண்களுடைய தேசிய உடை இதுதான். இந்த ஷோக்குன்னு சில டெக்கோரம் இருக்கு. ஐயோ சார், டெக்கோரத்து ஆமா, இது எவ்வளவு பெரிய ஷோ இருக்கு. வாயா மெண்டல், உங்க டெக்கோரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா ஒரே ஒரு முட்டைக்கு 2 நாள் உண்ணாவிரதம் குரூப் தானடா நீங்க? கெட்ட வார்த்தை பேசுறது, கழுவி ஊத்துறது, ட்ரிகரிங், அப்புறம் என்னடா குரூப்பிசம், புல்லிங், வேற என்னடா வார்த்தை? இது மாதிரி பல இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே உங்க குரூப் தான்டா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு டெக்கோரத்தை பத்தி பேசுற. டெக்கோரம் லாஸ்ட் சீசன் பாத்தியா? அதுக்கு முந்தின சீசன் இருக்கு, எடுத்து கட் பண்ணி போடவா, டெக்கோரத்தை காட்டவா? இந்த ஷோவுக்கு இந்த Dress போதும்டா வெண்ணையலா. சரி 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 விடுங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு அப்புறம் உங்க வீட்டு பிள்ளையார் நடிச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. நன்றி. நீங்க இல்லாம நான் இல்ல. நன்றி, வணக்கம்.